லைஃப்ல இப்போதைக்கு நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு படிங்க. இந்த மார்கன் ஹவுசல் ஒருத்தர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லயும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லயும் இருக்குது. அதை நீங்க படிங்க. அதுல வந்து இந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட், நீங்க சேவ் பண்ற ஒரு விஷயம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அது எவ்வளவு வந்து க்ரோ ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம அரவிந்த்சாமி கோபிநாத் கூட இன்டர்வியூ கொடுத்தது தான் கொடுத்தாரு. நிறைய ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூவில் இருந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக மணியை பற்றி நம்ம ஒரு சீரீஸாக மேக் பண்ணுறோமா. ஸோ அதுக்கு கோஇன்சிடென்ஸாக சரி நம்மளும் இந்த சைக்காலஜி ஆஃப் மணியோட புக்கோட சம்மரியை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் பேர் வந்து மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் தான். அந்த மார்கன் ஹவுசல் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸா சம்மரியா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோவோட ஃபைனல்ல இந்த சம்மரிக்கே ஒரு சம்மரி சொல்ற மாதிரி பிளஸ் இந்த வீடியோவோட எண்ட்ல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், மணி இஸ் எமோஷனல் நாட் லாஜிக்கல். ஓகே, ஆத்தர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, மணி வந்து எமோஷனல் ஆனது தான், லாஜிக்கல் ஆனது கிடையாது அப்படிங்கிறாரு. எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் பணம் தேவைதான். பட் ஆனால் 2 பேரோட டெசிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஏன் 2 பேரோட டெசிஷன் வேற மாதிரி இருக்கும்னா 2 பேரோட சிச்சுவேஷன் அண்ட் அவர் வளர்ந்த விதம், அவர் பார்த்த விதம், பணத்தை எல்லாமே ரொம்ப வேறையா இருக்கும். ஸோ அப்படி வேற வேற மாதிரி இருக்கிற டைம்ல இவங்களால சேம் டெசிஷன் மணியை டுவர்ட்ஸ் எடுக்க முடியாது. மேபி ஒருத்தர் எக்கனாமிலையும் பயங்கரமா வெல்த்தியா இருந்து வளர்ந்துருக்கலாம், இன்னொருத்தர் வந்து ரொம்ப டவுன் புவரா வளர்ந்துருக்கலாம். இவனோட தாட் ப்ராசஸும் இவனோட தாட் ப்ராசஸும் ஒன்னா இருக்காது. மேபி பயங்கரமா ஒரு உதாரணத்துக்கு அவன் வந்து நல்லா கடன் வாங்கி நல்லா growth ஆகி அவனோட பிசினஸ்ல வளர்ந்துருந்தான் அப்படின்னா அவன் மேலும் மேலும் கடன் வாங்கணும் அப்படிங்கறதா யோசிச்சிருப்பான். இன்கேஸ் ஒருத்தரோட பையன் வந்து கடன் வாங்கி அவங்க அப்பா தொழில் ஒழுங்கா பண்ணாம போனால் அப்படின்னா அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, ஓகே இனி இப்ப கடன் வாங்கிட்டாங்க, இனி நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனோட தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ பணம்ங்கிறது லாஜிக்கல் இல்லை, அவன் லைஃப்ல எதை மீட் பண்ணி வந்தான் அப்படிங்கறத வச்சுதான் அவன் டெசிஷன் எடுப்பான். இன்னும் பர்டிகுலரா எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இன்கேஸ் மார்க்கெட்ல 2020ல என்ட்ரானவங்களோட மைண்ட் செட்டும் 2015-18 அந்த மாதிரி டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரானவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க வந்து எந்தவித மார்க்கெட் கிராஷும் பார்த்திருக்க மாட்டாங்க. கோவிடுக்கு அப்புறம் என்ட்ரு ஆயிருக்கு அப்படின்னால 2021ல என்ட்ரு ஆயிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் பயங்கரமான புல்ரன் கொடுத்துட்டு இருந்தது. அந்த மாதிரி டைம்ல என்ட்ரு ஆனவங்களுக்கு எக்ஸாக்டா ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் பேரிஷான எந்த மூவ் கொடுக்காதனால இவங்க ரொம்ப புல்லிஷாவே ஸ்டாக் மார்க்கெட்ல இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ட்ரானவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்காது. ஓகேவா? செகண்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே, நம்ம ஏற்கனவே இதை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நான் ஐகான்ல கொடுக்கேன். பட் இதுல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, வழக்கம் போல எல்லாரும் சொல்ற மாதிரி தான், நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதிக டைம் கொடுங்க. நான் அது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க வெறும் ₹1 இருக்கு அப்படின்னா அந்த ₹1 100 டைம்ஸா மாறிட்டே இருக்கு அப்படின்னா 30 நாள்ல நீங்க கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகும். உதாரணத்துக்கு டே 1ல ₹1 இருக்கு, 100% டே 2ல ₹2, அதுக்கடுத்து ₹4, அடுத்து ₹8, இப்படி போய்கிட்டே இருந்தா கூட அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட டே 30ல உங்ககிட்ட 53.6 crores இருக்கும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபண்ட்ஸ் வளரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட லைஃப்ல 50th இயருக்கு அப்புறம் தான், அதாவது 50வது வயசுக்கு மேலதான் அவர் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமா வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் அது ரிட்டர்ன்ஸ் எனாமஸா growth ஆகும். உதாரணத்துக்கு நீங்க சிம்பிளா சொல்ல போனா இப்பதான் வந்து இந்த 25 வயசுலயே வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றாங்க. பட் நம்ம அப்பா அம்மா அண்ட் சரௌண்டிங்ல நம்ம ஸ்டேஜ்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு 40லேருந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு வீடே வாங்கியிருப்பாங்க. அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் growth ஆயிருப்பாங்க. கல்யாணம் ஆகிறப்ப வீடு கூட இருந்திருக்காது, ஒண்ணுமே இருந்திருக்காது. ஸோ இப்போ ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, யூஸ்வலாக கேட்காம ரொம்ப அன்யூஷுவலான எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுனால உடனே எல்லாம் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் காம்பவுண்டிங் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா growth போனீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும் வச்சுக்கோங்களேன். தேர்ட், வெல்த் வெர்சஸ் ரிச்.
ஓகே, இதுவும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. பட் சிம்பிளாக சொல்ல போனால், ரிச் பீப்புள் தன்னை ரிச்சாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபேன்சியான கார் வாங்குறது, வீடுக்கு பயங்கரமாக கட்டுறது, அண்ட் ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே போட ட்ரை பண்ணுவாங்க. பட் வெல்த்தி பீப்புள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தன்னோட டைமை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி தன்னோட டைமை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். நாளைக்கே தன்னோட ஜாபை ஃபிட் பண்ணி அவங்க என்ன வேலைனாலும் பார்க்கலாம் முடிவு பண்ணால் அவங்களால பண்ண முடியும். பட் ரிச் பீப்புள் அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் அவங்க மேபி ஒரு கடன் மூலமா வளர்ந்துருக்கலாம். வளர்ந்தனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். பட் வெல்த்தி பீப்புள் தன்னோட டைம் ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ணது தன்னை ரிச்சா காமிச்சிக்கிறதோ இல்லை வெல்த்தியா காமிச்சிக்கிறதோ இருக்காது. அவங்க கிட்ட எல்லாமே இருந்தாலும் இன்னமும் ஸ்டில் அவங்க வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் மெயினா அவங்க இன்வெஸ்டிங்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரிச்சா காமிக்கிறது மட்டுமே அவங்களோட வேலையாவே இருக்காது. ஸோ வெல்த்துக்கும் ரிச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸை என்னைக்குமே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த், சேவிங்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்கம். என்னடா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சம்பளம் அவ்வளோ அதிகமாக இல்லை, அதனால நான் இன்னும் சேவிங்ஸ் பக்கம் போகல, ஒரு 50,000 60,000 மேலே சேலரி வாங்கினோடனே நான் சேவிங்ஸ் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சேவிங்ஸுங்கிறது வெறும் மணி, என்கிட்ட சம்பளம் அதிகமாக இல்லை அதனால நான் பண்ணுறேங்கிறது அது கிடையாது. சேவிங்ஸ்ங்கிறது ஒரு ஹேபிட். அண்ட் ஈவன் என்னோட அங்கிள் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன்கிட்ட ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்துச்சுன்னா கூட அதில் 50 ரூபா எடுத்து சேர்த்து வை, அது ஒரு ஹேபிட்டாக மாற்று, ஒரு 20 ரூபா 30 ரூபாயும் அட்லீஸ்ட் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சேவிங்ஸுங்கிறது ஒரு ஹேபிட் தானே தவிர்த்து என்கிட்ட பணம் இல்லை, அதை இது வந்து நான் இது செலவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சேர்த்து வைக்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி தான். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருந்தால் கூட உங்ககிட்ட ஒரு 10,000 வருது அப்படின்னா ஒரு பேர் மினிமம் ஒரு 300-400 கூட மந்த்லி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ஒரு ஹேபிட் ஆகி நீங்கள் ஒரு ஃபர்தராக ஒரு 50,000 1 lakh 2 lakhன்னு போகிறப்போ உங்களுக்கு இன்னும் எடுத்து சேவ் பண்ணுறதுக்கான மைண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை ஒரு ஹேபிட்டா மாத்துங்க, சூப்பராக இருக்கும். ஃபிஃப்த், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்லி ஈவெண்ட்ஸ். ஓகே, டெய்லி ஈவெண்ட்னா எப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கோவிட் டைம் வந்துச்சுல, திடீர்னு ஒரு 10 வருஷத்துல ஒன்று நடக்கும் தெரியுமா, அது அப்படி இல்லாட்டி 2007 to 8 வந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ், இது எல்லாமே டெய்ல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்காக ஒன்று ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்னு இதில் சொல்றாரு. அண்ட் நீங்கள் எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸுமே கரெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கிற எல்லா டெசிஷனும் மேபி தப்பாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 20 ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த 20 ஷேருமே உங்களோட போர்ட்ஃபோலியோவோட புல் ரன்னுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. அந்த 20 ஷேருமே மொத்தமாக உங்களுக்கு பாசிட்டிவாக போகணும்னு அவசியம் இல்லை. நான் அவ்வளோ அனலைஸ் பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணேன், பட் அப்படி போகலன்னு நீங்கள் வருத்தப்படணும். அதில் ஒரு ஷேர் மல்டி பேக்கர் ஆனாலும் கூட உங்களோட வெல்த்துக்கு ஒரு பெரிய போர்ஷனாக இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு நார்மல் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் லான்ச் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு அவசியம் இல்லை. பட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பயங்கரமான சேல்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களோட வெல்த் பயங்கரமாக கிரியேட் ஆகும். ஸோ எந்த வித பிஸ்னஸ்னாலும் சரி, ஈவன் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட விடாமல் நீங்கள் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி கிடைக்கலனாலும் கூட ஏதாவது ஒரு டைம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சி கூட உங்களோட லைஃபே டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீங்கள் எல்லாமே வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறாம ஏதாவது ஒரு சான்ஸ் நமக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சா கூட போதுங்கிறத ஆத்தர் சொல்லிட்டே இருக்காரு. ஓகேவா? 6th, கெட்டிங் வெல்தி வெர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி. பணக்காரன் ஆறதெல்லாம் மேட்டர் இல்லடா, நீ அந்த கேம்ல சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த பொது பணக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டுவாங்க. ஒருத்தன் வந்து திடீர்னு ஒருத்தர் நல்லா ரிச் ஆயிட்டான், திடீர்னு ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு கண்மூடித்தனமா ஆடாங்க. திடீர்னு அவனுக்கு வந்து கஷ்டப்பட்டுருப்பான், திடீர்னு பணத்தை பார்த்தோன்னே அவனுக்கு புதுசா இருக்கும், என்னடா இது திடீர்னு இவ்வளவு பணம் வந்துருச்சு, இஷ்டத்துக்கு கண்ணாபின்னான்னு செலவழிச்சு அழிஞ்சவங்களையும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க பணக்காரன் ஆனீங்கன்னா கூட அந்த வெல்த்தை அக்யூமுலேட் பண்ணி அதை சஸ்டைனபிள் ஆக்குறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்காங்க. உதாரணத்துக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அன்னெசரியான எக்ஸ்பென்ஸை பண்ணாம உங்களுக்கு இன்கேஸ் அது ரொம்ப தேவை, அந்த தேவை வந்து அந்த காசு போனா கூட உங்களுக்கு பரவாயில்ல, உங்க வெல்த் மேனேஜ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே ஒரு பொருளை வாங்குங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலையும் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட வெல்த் கூட மொத்தமா அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. 8th, லக் அண்ட் ரிஸ்க். Wait a minute. 7th point. 8th, luck and risk.
ஓகே, லக் வந்து பெரிய ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஆக்சுவலா நம்புறாரு. அண்ட் ஈவன் நானும் நம்புறேன், பட் இன் அ டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நான் அதுக்கடுத்து சொல்றேன். பட் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லக் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். ஸ்டில் நீங்க கண்டினியூஸா ரைட் டெசிஷன் எடுத்துட்டு இருந்தாலும் நீங்க செட் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நீங்க தப்பான டெசிஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க சில விஷயம் கூட பயங்கரமா உங்க லைஃப் க்ரோத் ஆகிறதுக்கான டெசிஷனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், லக்குங்கிறது ஒரு பெரிய போர்ஷன் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு இன்கேஸ் ஒருத்தவங்க 2018 to 19ல அவங்க வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி அந்த டைம்ல உள்ள ஐடி டைம் வந்து வேற. ஐடி கம்பெனில நீங்க ஜாப் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல உள்ள கம்பெனி என்விரான்மெண்ட் வேற, அந்த டைம்ல உள்ள ஜாப் கிடைக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நீங்க ஒரு 2020 to 23ல நீங்க ஜாப் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உள்ள கதை வேற. இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் ஆஃப் எக்கானாமிக் ரிசெஷன். அந்த டைம்ல போய் இஷ்டத்துக்கு பணம் வச்சடிச்சாங்க. ஸோ மோசமான சூழலா இருக்கு. அதை பத்தி நான் டீடைல்டா காடா பேங்கா நம்ம லைஃபை யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் சிம்பிளா சொல்ல போனா லக்கு ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் லைஃப்ல ஹம்பிளாவும் இருந்து நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு டைம்ல லக் அடிச்சுச்சுன்னா பயங்கரமா வளரலாம். 9th, the seduction of greed. ஓகே, என்னதுன்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கீங்களோ அது எப்போ எனஃப் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. அதை எப்போ இவ்வளோ தான் எனக்கு சம்பாதிச்சா போதும், ஐ எம் வெரி மச் ஹாப்பின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கான வழியை பாருங்கடா அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிச்சிட்டே இருந்தீங்கன்னா 100 கோடி வந்ததுக்கப்புறம் எப்படா 200 கோடி வந்ததுக்கப்புறம் 1000 கோடி எப்பன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இல்லாமல், ஓகே 100 crores அட்டன் பண்ணிட்டேன், ஓகே எனஃப், அதில் நிப்பாட்டுங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஒரு லைஃப்பில் எனஃப்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் நீங்கள் எக்ஸசிவான ரிஸ்க்கை எடுக்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் இல்லை எனக்கு இன்னும் வேணும் முடிவு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுத்து சம்பாதிச்சதையும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ எனஃப் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக, மணிஸ் ஹோல் பர்பஸ் இஸ் ஃப்ரீடம். அதாவது நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் ஃபைனலாக உங்கள்கிட்ட ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா எவ்வளோ மணி வச்சிருந்தாலும் கடைசி ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக போயிடும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்கள் கிட்ட டைம் அதிகமாக இருக்கப்போ தான் அந்த மணிக்கு ஒரு ஒர்த்து. அண்ட் நீங்கள் என்ன நினச்சதோ அதை உடனே பண்ண முடியுது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு அது ஒர்த்து அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் மணியை பொறுத்தது என்ன அப்படின்னா, மணி டசன்ட் ஹவ் ஹோல்ட் எனி வேல்யூ. பணத்துக்குன்னு இன்பில்ட்டா எந்த வித வேல்யூ இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் கிட்ட ஒரு $5 trillion கேஷ் இருக்குது. எவ்வளோ? $5 trillion கேஷில் இருக்குது. ஆனால் அவன் அந்த ஐலாண்டில் சிக்கிக்கிட்டான். அவன் கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ வந்து அவன் கிட்டத்தட்ட சாவர நிலைமையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கிட்ட சாப்பாடு இல்லை. அவன் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு போட்டில் ஒரு சின்ன ஐலாண்டு, அங்கே சாப்பாடு இல்லை, எல்லாம் அப்படியே வெட்ட வெளியாக இருக்குது. அவன் கிட்ட ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஒரு $5 trillion கேஷ் இருக்குன்னா அந்த $5 trillion கேஷ்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் போட்டில் வரான்னு வச்சுக்கோங்களேன். போட்டில் வந்து இன்னொரு போட்டை கொடுத்து, போட்டும் ப்ளஸ் ஒரு 1 வீக்குக்கு தேவைப்படுற சாப்பாடையும் கொடுத்து, இந்த போட்டும் இந்த 1 வீக் சாப்பாடு இருந்தால் போதும், உன்னால கடற்கரைக்கு போய் நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி ஜாலியா ஒருத்தன் அவனும். பட் ஆனா அதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, நீ அந்த $5 trillion கேஷை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன செய்வான்? ஆப்வியஸா அவன் கொடுத்து தான் செய்வான். ஏன்னா அவன் சாப்பிடலாட்டி நாளைக்கே அவன் வாழ மாட்டான். ஸோ அந்த $5 trillion கேஷை அவன் அப்படியே கொடுப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் வெறும் ஒரு போட்டும் ஒரு வாரத்துக்கான சாப்பாடும் நமக்கு எவ்வளோ செலவு வந்துட நினைக்கிங்க? ஒரு வாரம் சாப்பாடு ஒரு 2000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு போட்டு 5 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 6 லட்சம் கையில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீ ஒரு ஐலாண்டில் சிக்கி சாப்பாடுக்கே வழி இல்லாத டைமில் அவன் ஒருத்தன் மட்டும் தான் உனக்கு சப்ளை பண்ணுறான் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். $5 trillion கொடுத்தாலும் பத்தாது. அவன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுப்பான். ஸோ மணிக்குன்னு பர்சனலாக எந்த வித வேல்யூ இல்லை. நீங்கள் எவ்வளோ குட்ஸ், அதாவது எந்த பொருளை கொடுக்குறீங்களோ அது எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்க, கம்மியாக கொடுக்குறீங்க, எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பொறுத்து மட்டும்தான் மணிக்கு வேல்யூ அப்படிங்கிறத நான் பர்சனலாக நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் மணி நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீல்டில் அதிகமான பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. அது மூலமா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதிகமாக சப்ளை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மணி நிறைய சம்பாதிப்பீங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். அண்ட் ரீசெண்டாக சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றி நிறைய சம்மரி போட்டுருந்தாங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் போடணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் என்னோட ஒப்பீனியனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் அதை விட என்னோட ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.